சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒன்ஸ் பார்க்கலாம் bro. பழைய ஜுராசிக் வேர்ல்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ரீசெண்டாக போன வரைக்கும் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் எது மிஸ் ஆயிருக்கு? கிளைமேக்ஸே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க ப்ரோ, ரொம்ப சிம்பிளாக இருக்குது கிளைமேக்ஸு. இப்போ இது முன்னாடி பார்க்கலாம் டீரெக்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக 2 டைனோசர் ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது சிம்பிளாக முடிஞ்சு ரொம்ப. ஜுராசிக் வேர்ல்டு கிளைமேக்ஸ் மாதிரியே தெரியல சுத்தமாக. கேஸ்டிங் எப்படி இருந்தது? ஸ்கார்லெட் ஜோஹான்சன் ஏன்னா புது கேஸ்டிங் எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க. காஸ்டிங்லாம் நல்லா இருக்குது. இந்த டைனோசர்ஸை கொண்டு வரதுலாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டுக்கிறாங்க ப்ரோ. ஓகே, அந்த பழைய படத்தோட அளவுக்கு த்ரில் இல்லையா அந்த படத்தில்? ஆமாம், சுத்தமாக கம்மி ரொம்ப கம்மி. டைனோசர்ஸ் வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கதை ஹைப் பண்ணுறாங்க. கதை எதுக்குன்னா இப்போ பிளட் சாம்பிள்ஸை போய் கலெக்ட் பண்ண போகிறான்ட்டு போகிறாங்க, டிஎன்எஸ் பிளட் சாம்பிள்ஸை. அதையே சிம்பிளாக முடிக்கிறாங்க. இப்போ டைனோசர்ஸில் போய் பிளட் சாம்பிள் எடுக்கிறாங்க, அது அவ்வளோவா எதுவும் அவங்கள கொல்ல வர மாதிரி அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி காமிக்கல. ரொம்ப சிம்பிளாக போகிறாங்க, சிம்பிளாக எடுத்துன்னு வந்துடுறாங்க, அவ்வளோதான். சேசிங் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இருக்குது, ஆனால் அந்த பாட்டு அளவுக்கு இல்லை. முன்ன இருந்த அளவுக்கு இல்லை. முன்ன எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும், அந்த பாட்டு அளவுக்கு இது வரல அவ்வளோவா. படத்தில் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பிடிச்சிருந்தா? விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்களா? விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த சீன்ஸ் தான் மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய சீன்ஸ் பழைய இது மாதிரி இல்லாமல். ஓகே, அதே மாதிரி படத்தில் ஒரு சின்ன பையன் கேரக்டர் கொண்டு சின்ன பொண்ணு கேரக்டர் ஒன்று இசபெல்லான்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர்லாம் இல்லை, அது கூட ஒரு குட்டி டைனோசர்ஸை கூட கூட்டுருந்தாங்க. அது நடுவில் இருந்தே லாஸ்ட் வரைக்கும் அதை வச்சு பயணிக்குது. ஆனால் எதுக்குன்னே காமிக்கல. நானும் சரி லாஸ்ட்லேயே ஏதாச்சும் அதை வச்சு ட்விஸ்ட் வரும்னு நினச்சேன், எதுவுமே காமிக்கல. எதுக்கு அதை கூட வச்சு சுற்றுச்சுன்னே தெரியல. கூட போட்டு பேக்கில் போட்டு எடுத்துன்னு போயிடுச்சு. படம் ஓரளவு பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். குழந்தைகளோட வந்தீங்கன்னா பார்க்கலாம், குழந்தைங்க பார்ப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்தது, நல்லா எங்கேஜாக இருந்தது. இல்லை, அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதான் கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். சூப்பராக இருக்குது. ஒரு 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 மதர் இல்லாமல் ஒரு ஃபாதர் சிஸ்டர் அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நல்லா இருக்குது, ஃபேமிலியாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எப்படி ஏதோ பார்க்கலாம்னா என்ன எதாவது பிடிக்கலையா? இதுக்கு பாட்டோட இது நல்லா இல்லையா? ஆமாம், அவ்வளோதான். காஜிலா வச்சுக்காங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு படம். என்ன கொஞ்சம் ஜிராசிக் பார்க்லாம் பார்க்கும்போது, அந்த ஜிராசிக்லாம் பார்க்கும்போது ஒரு ஏலியன் மாதிரி இருக்குது. நிறைய ஜிராசிக் வந்து ஏலியன் வர்சஸ் பிரெடேட்டர் பார்ப்போம்ல, அதில் வர கிளைமேக்ஸில் வர டைனோசர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏலியன் மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 பாட்டு அளவுக்கு இல்லை. கொஞ்சம் படம் டைனோசர்ஸ் அவ்வளோ காமிக்கவே இல்லை, அந்தளவுக்கு பெருசாக எதுவும் எஃபெக்டாக இல்லை. மற்றபடி அப்படியே ஸ்டோரியாக மூவ் ஆகுது கதை. மற்றபடி பெருசாக சொல்கிறது ஓகே பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடி அதான் டைனோசர் காமிச்சது நல்லா இல்லை. அதான் ஒரு மாதிரி ஏலியன்ஸ் மாதிரி இருந்துச்சு நிறைய டைனோசர்ஸ், அதுதான் கொஞ்சம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. மிருகம்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஜாலியா இருக்கு. சொல்லு நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. எனக்கு வந்து கிளைமேக்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கும் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு.